இந்த வீடியோவை வழங்குவோர் 85 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க SVS நிறுவனத்தின் கேப்பை மாவு கம்பு மாவு. வணக்கம். அழகர் திருமாலிருஞ்சோலையிலிருந்து புறப்பட்டு மதுரையில் எல்லா செயல்பாடுகளையும் முடிச்சுட்டு இரவு புறப்படுறப்ப பூப்பல்லாக்கில் புறப்படுவார். எப்படி மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் பூப்பல்லாக்கோடு அவர்கள் இந்த கோயிலில் அடையிற மாதிரி இங்கே அழகர் பூப்பல்லாக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். குதிரையேறி வந்த அந்த வீரர் பூப்பல்லாக்கில் வர்றப்ப அந்த இரவு முழுக்க எங்கே பார்த்தாலும் அழகான காட்சியாக இருக்கும். கோடை விடுமுறை, கொண்டாட்டங்கள், அதுபோக எக்ஸிபிஷன், புது திரைப்படங்கள், மதுரையில் எல்லார் வீட்டிலையும் விருந்தாட்கள் என்று கோலாகலமாக மதுரை கொண்டாடப்படுகின்ற அந்த அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். பூப்பல்லாக்கில் புறப்படுற அழகர் எல்லா இடங்களும் முடித்த பிறகு அப்படியே புறப்பட்டு அழகர் மலை நோக்கி போவார். இப்போ இந்த போகிறப்போ தான் அந்த காட்சி அழகாக இருக்கும். இந்த பூப்பல்லாக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசனை பொருந்திய மலர்களை நாம் சூடிக்கொள்வது எதுக்காக அப்படின்னா, நம்முடைய உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும், அது மட்டுமல்ல வாசனையாக இருக்கும். மலர் என்றாலே மென்மை, வாசனை, தேன், அழகு, வண்ணம், வாசனை, மென்மை, தேன் இத்தனையும் கொண்டதாக அது இருக்கிறதுனால நாம் அதை என்ன செய்கிறோம், மாலை போட்டுக்கிடுவோம். அந்த காலத்துலலாம் எப்போதும் மாலை அணிஞ்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆண்களாயினும் மற்றவர்களாயினும் பெண்கள் திருமணமானால் மலர் சூடியிருப்பாங்களாம். மலர் சூடுதல், மாலை அணிதல் என்பது நம்முடைய உடம்பு வெப்பநாடு ஆதலால் குளிர்ச்சிக்காக சொல்கிறது. இப்போ பல்லக்கையே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூப்பல்லாக்காக மாற்றி அதில் எம்பெருமான் அவர் இந்த அலங்கார கொண்டை போட்டு கண்ணாடி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம் பின்னாடி. அதாவது முன்னாடி பார்த்தா அவர் முகம் தெரியும், அவருக்கு பின்னாடி இருக்க கண்ணாடியில் அவருடைய அந்த பின்னலங்காரம் தெரியும். திருமாலுடைய முன்னழகும் பின்னழகும் சிறப்புன்னு சொல்லி ஆழ்வார்கள் பாடுறதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ எல்லாவற்றையும் முடிந்து மீண்டும் அழகர் மலை நோக்கி அவர் புறப்படுறப்ப எப்படி அவரை எதிர்நோக்கி வரவேற்று மக்கள் மகிழ்ந்தார்களோ அதுபோல் வழி அனுப்புறதுக்கும் கூட போயிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த கூட போகிறப்பையும் அந்த திருக்கண்ணெல்லாம் இருக்கும். இந்த போகிற போது அவர்கள் பேசிக்கொண்டு போகிற அந்த அழகு தான் அற்புதமாக இருக்கும். இந்த ஆண்டு அழகரை பார்த்துட்டோம். அழகர் வர்றப்போ என் பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அடுத்த வட்டம் பேரன் பேத்தி வரணும், பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சு, கல்யாணம் ஆகணும், எல்லாம் அழகர்கிட்ட சொல்லியிருக்கோம். பாருங்கள், ஒரு மந்திரி வந்தால் அவர் 5 வருஷம் இருப்பார், ஒரு எம்எல்ஏ வந்தால் ஒரு 5 வருஷம் இருப்பார். ஆனால் அழகர் ஆண்டாண்டு காலத்துக்கு வருவார். வருகிற போதெல்லாம் அவர்கிட்ட ஒரு செய்தியை சொல்லலாம், மீண்டும் அவர் வருகிற போது கண்டு மகிழலாம். இதில் குழந்தைகள் மகிழ்ச்சியாக அந்த திருவிழாவில் வேண்டியதை வாங்கி சாப்பிட்றதும், இளைஞர்கள் சந்தோஷமாக அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதும், பெண்கள் சந்தோஷமாக வரவேற்பதும், எல்லாவற்றுக்கும் மேலே முதியவர்கள் இந்த ஆண்டு அழகரை பார்த்துட்டேன், இது வரைக்கும் என் வாழ்நாளில் பார்த்துருக்கேன், அடுத்த ஆண்டு வர்றப்ப நான் இருக்கணும் இல்லையோ, இல்லைன்னாலும் பரவாயில்ல, இருந்தால் இங்கே பார்க்குறேன் அழகரை, இல்லைன்னா அங்கே போய் பார்க்குறேன் வைகுந்தத்தில் என்று அவர்கள் பேசிக்கொண்டே அந்த அழகரை வழி அனுப்புகிற காட்சி உண்மையிலேயே ஒரு உறவினரை பிரிகின்ற போது இருக்கின்ற அந்த உணர்வு தோன்றும். உவப்பத் தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படிம்பார் திருவள்ளுவர். அதுபோல் எம்பெருமானாகிய அந்த திருமால், கள்ளழகர், சுந்தரராஜ பெருமாள் பெறப்பட்டு போகிற போது இவர்கள் பேசுகிற இந்த வார்த்தைகளெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களைப் போல, ஆண்டாளுடைய திருப்பாவை போல என்றைக்கும் ஒலித்து கொண்டே இருக்கும். அவரை வழியனுப்பி வைப்போம் மீண்டும் வரவேற்பதற்காக.